இன்னைக்கு எள்ளு பொடி செய்ய போகிறோம். எள்ளு பொடி எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறோம் பாருங்கள். எள்ளு கருப்பு எள்ளு, கொஞ்சம் மல்லி, வரமிளகா, கொஞ்சம் நல்ல மிளகு பொடி, காயம், கடல் பருப்பு, உளுந்து, வேறு கருவேப்பிலை, வேறு நல்லெண்ணெய், இது வெள்ளைக்கூடு பார்த்துருங்க. வெள்ளைக்கூடு உளுந்து இதை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஓகேவா? உளுந்து, கடலம்பு, எள்ளு, இது வரமிளகா இதெல்லாம் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். வறுத்து எடுத்து அரைக்க போகிறோம். ஓகேவா? எப்படி செய்யணும்னு பாருங்கள். ஒரு கல் சூடு பண்ணிக்கணும். உளுந்து, வேறு கடலைப்பருப்பு, எள்ளு, ஓகேவா, வத்தல், மல்லி. ஓகேவா? இது நம்ம இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஓகேவா? இதை நம்ம பல்ப்பு நேரமாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ரொம்ப கூட்டாங்க, குறைச்சி வச்சுருங்க. ரொம்ப கறிக்கிட்டாலும் நல்லா இருக்காது. ஓகேவா? பல்ப்பு நேரம் வறுத்து எடுத்துக்கிடுவோம். லைட்டாக எண்ணெய் விட்டு வறுக்க போகிறோம். ஓகே, பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை இருக்கலாம், கருவேப்பிலையும் நம்ம அது கூட போட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். பல்ப்பு நேரமாக. ஓகேவா? லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். இது கொஞ்சம் அரைச்சி தேவையானவங்க கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கிடுங்க. ஓகே ஓகே. காயப்பொடி அப்புறம் கொஞ்சம் காயப்பொடி போட்டுருங்க. சொல்லியாச்சு. அது நல்லா நம்மளும் பொடி கீழே சிந்த போகுது. அது தூக்கி அங்கே வச்சுட்டோம். என்னதான் ஊறுது முன்னாடி பாரு, பொடி பூச்சிச்சு ஊற்றுதோ. இது எவ்வளோ பெரிய அழுக்கு கொண்டு போட்டு எல்லாம் உந்த மாதிரி இருக்கு. சரி, போதும்லப்பா. என்ன திருக்கணுமோ? இப்பெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. என்ன பண்ண போகிறேன்? ரெடின்னு வச்சுட்டு வளர்ந்தாங்க. கண்டையெல்லாம் மிஸ் பண்ணி நாசம். இதில் எண்ணெய் ஊற்றி இதை காட்டணும். எண்ணெய் ஊற்றி எங்கே காட்டணும்? எண்ணெய் ஊற்றி கலக்குது. இது லேசாக எண்ணெய் மிஸ்ஸோட கலக்க விடாது. ரொம்ப லேசாக எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டோம். குழுலாம் கலக்க விடாது. சரி 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 சொல்லித்தலாம். தெரியலப்பா. பொடி ரெடி. ஓகேவா? இதில் நம்ம நல்லெண்ணெய் அப்படியே சேர்த்துக்கிட்டு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அப்படியே பழகிட்டு அப்படியே நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், தோசை ரெடி. தோசைக்கு பாருங்கள், இந்த மிளகு பொடியை வச்சு அப்படியே தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக அருமையாக இருக்கும். ஓகேவா? ஒரு இதை நீங்களே இது பண்ணி பாருங்கள், அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும். அது இப்போ எவ்வளோ அருமையாக இருக்குது. அது நீங்கள் வந்து சட்னி எதுவுமே தேவையில்லை. இதே வச்சு சாப்பிடலாம். சூப்பராக, ஹெல்த்திக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. ஓகேவா? மீண்டும் இதே மாதிரி நீங்கள் என்ன போதும் இதே மாதிரி எள்ளு பொடி செய்யுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஒரு வித்தியாசமாக செஞ்சுருக்கோம். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே.